Hey Miss, welcome back to our channel Soulfix. அண்ட் நான் சொல்லியிருந்த மாதிரியே நான் ஒன்று சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஷார்ட்ஸாக கூட அப்ளை பண்ணியிருந்தேன். என்னென்னா, இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்டோரி உங்களுக்கும் உங்கள் பயாஸ்க்கும் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஸ்டோரியை டிஎம் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ அதாவது ஃபோட்டோ அனுப்பி உங்களோடதும் உங்கள் பயாஸோடதும் மர்ஜ் பண்ணி ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி போடுறேன்னு சொல்லியிருந்தேன்டா. ஸோ நான் வந்து எண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஓகேடா, சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மை டெஸ்டினி, ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனையும் லைட்டாக தட்டிட்டு போங்க ப்ளீஸ்டா. சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அம்மா அப்படின்னு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பக்கம் நல்லா குப்புற கடிச்சு தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வராங்க, வந்து உங்களை எழுப்பிட்டுருக்காங்க. வயன் 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 எந்திரி வயன் வயன். அம்மா ஒரு 5 நிமிஷம்மா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறம்மா. வயன் எந்திரி வயன், ஒரு 5 minutes. இதை தாண்டி காலையில் 6 மணிலேருந்து எழுப்பிட்டுருக்கேன். இப்போ மணி 9 ஆக போகுதுடி, எந்திரிச்சிட்றி ஒழுங்கா. 9 ஆக போதா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக எந்திரிக்கிறீங்க. பொறுமையாக எந்திரிச்சு உட்காந்து உங்கள் அம்மாவையே பார்த்துட்ருக்கீங்க, அப்படியே அந்த க்யூட்டான ஃபேஸில் பார்த்துட்டு. ஏம்மா எழுப்புறீங்க, ஸ்கூல் தான் லீவ் விட்டாங்களம்மா, இனிமேல் நான் காலேஜுக்கு தானம்மா போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து உங்களோட இன்ட்ரோவை சொல்கிறேன்டா. நீங்கள் வந்து இப்போ தான் 12th முடிச்சிட்டிங்க, பப்ளிக்லாம் எழுதி கிளியர் பண்ணி மார்க்லாம் வந்துருச்சு, நீங்கள் அட்மிஷனும் போட்டாச்சு காலேஜில். தென் உங்களுக்கு பிடிஎஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு சவுத் இண்டியன் கேர்ள், ஓகே? அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்க மாட்டீங்க, ரொம்ப மாடர்னாகவும் இருக்க மாட்டீங்க, செட்டில்டாக இருப்பீங்க, ஓகேவாடா? இப்போ வந்து அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்கம்மா. ஆமாம், நைட்டு ஃபுல்லாக அந்த பிடிஎஸ்ஸை பாரு, அதுக்கப்புறம் காலையில் படுத்து தூங்கு, ஏன் உயிரை வாங்கு, இதுதான் உனக்கு வேலை. அம்மா நான் இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நீங்களாம்மா அவங்கள வளர்க்குறீங்க, தேவையில்லாமல் பிடிஎஸ் நிற்காதீங்க, அவங்கள எதுக்கு எடுத்தாலும். ஆமாண்டி, இது ஒன்று சொன்னால் பொத்திட்டு வந்துடும் உனக்கு, போய் வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டி விட்டுறாங்க. நீங்களும் பாருடி பாரு, ஒரு நாள் நான் சவுத் கொரியாவுக்கு போய் தான் அவன். என்னடி எங்கள் சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பல் விளக்கலான்னு போயிட்டுருக்கேன், வந்து பல் தேய்ச்சி விட்றியா? உனக்கு இது வேறு தேய்ச்சி விடாங்களா? போய் பல்ல விளக்குடி. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போகிறீங்க. போயிட்டு ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு காலையிலே குளிச்சுட்டு வரீங்க. வந்துட்டு, அம்மா எனக்கு எப்போ காலேஜ் ஓப்பன்னு சொன்னாங்களா? இன்னும் உனக்கு மெசேஜ் வரலடி. அப்படியா, சரிம்மா. அம்மா நான் சவுத் கொரியாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்லம்மா. ஆமாம் சொன்னேன். இல்லைம்மா, அங்கேருந்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் வந்திருக்குமா. உனக்கு அட்மிஷன் போட்டாச்சு, இப்போ வந்து நீ சொல்லிகிட்டு இருக்க? அம்மா இல்லைம்மா, அது வந்து அட்மிஷன் போட்டிங்க, பட் ரிட்டர்ன் பண்ணல. செருப்பு பிஞ்சு போகும் வயன் உனக்கு, அவ்வளோதான் மரியாதை. அப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? வயன் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ எந்திரிச்சு கிளம்புற வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு உங்களை கிளம்ப சொல்கிறாரு. எங்கன்னு பார்த்தா உங்கள் அப்பா வந்து ஒரு ஃபுட் ஸ்டால் வச்சுருக்காரா, ஓகேவா? உங்கள் அப்பா ஒரு ஃபுட் ஸ்டால் வச்சுருக்காரு. உங்கள் அம்மா நார்மலாக வீட்டில் இருக்காங்க, ஓகேவா? உங்கள் அப்பாவோட ஃபுட் ஸ்டாலுக்கு நீங்கள் தான் போவீங்க. போயிட்டு கொஞ்சம் கணக்கு சம்திங் லைக் தட் அந்த மாதிரிலாம் பார்த்துட்ருப்பீங்களா நீங்கள், ஓகேவா? இப்படியே தான்டா போகும். நீங்கள் வந்துட்டு அந்த சவுத் கொரியாவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அது எதுவுமே பண்ண முடியாத நிலமையில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அங்கேருந்து வந்துருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. நீங்கள் வந்து இப்போ அட்மிஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ஜாயின்ட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கடா நீங்கள். ஆனால் உங்ககிட்ட இப்போதைக்கு பாஸ்போர்ட், வீசா எதுவுமே இல்லை, ஓகேவா? பிகாஸ் யூ ஆர் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஓகேவா? உங்கள் அப்பா ஜஸ்ட் ஒரு சின்ன கடை வச்சுருக்காரு, உங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, அவள் வந்து படிச்சுட்ருக்கா, ஓகேவாடா? இவ்வளோதான்டா உங்கள் இன்ட்ரோவே. உங்கள் ஃபேமிலியே இவ்வளோதான், குட்டி ஃபேமிலி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா தயாங், அவர் வந்து மிலிட்ரி ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு இப்போ இருக்காரா அவர் வீட்டில், ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அவர் எப்படி இருக்காரோ அப்படியே இருக்கட்டும் தயாங், ஓகேவா? தயாங் வந்துட்டு தயாங்கே தான்,
பிடிஎஸ்ல இருக்கிற தயாங்கி தான். அவர் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால அவர் வந்து ஆரம், ஜின், சுகா இவங்க கூட எல்லாருமே வந்து ஜாலியாக மிங்கிளாகி அவங்களோட ஃபன் டேஸ், அதுக்கப்புறம் மிலிட்ரியில் நடந்தது எல்லாமே அவங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்துக்கூடையும். தென் இப்போ இந்த பக்கம் இந்தியாவில் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அங்கே போகணும், அங்கே உங்களோட லைஃப்பை எக்ஸ்பயர் பண்ணணும், அட்மையர் பண்ணணும், அந்த மாதிரி ஆசைலாம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இன்னொரு பெரிய ஆசை என்னென்னா, கட்டுனா தயாங்க தான் கட்டுவேன், இல்லைன்னா சந்நியாசம் போவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்கடா. ஓகேவா? இதுதான் நீங்கள். கட்டுனா நான் தயாங்க கட்டுவேன், இல்லைன்னா சந்நியாசம் போவேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க நீங்கள். இதுதான் வந்துட்டு உங்களோட லைஃப் மோட்டிவே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேருமே ஒரே காலேஜ் தான் சேர்ந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பேர் வந்து சஷ்டி. ஓகேவா? அவளும் நீங்களும் ஒரே காலேஜில் தான் சேர்ந்துருக்கீங்க. இப்போது உங்களுக்கு ஃபைனலாக லீவெல்லாம் முடியுது. காலேஜ் டேட்டும் சொல்கிறாங்க எப்போ ஓப்பன்னு. நீங்களும் காலேஜ் ஓப்பன் ஃப்ரெஷர்ஸ் டேக்கு போகிறீங்க. போயிட்டு உங்கள் காலேஜ் லைஃபே உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் காலேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, நீங்கள் இஷ்டப்பட்டது தான் படிக்கிறீங்க. பட் இருந்தாலும் சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு லைஃப் போகுது. இப்படியே உங்கள் காலேஜ் லைஃப் 2 இயர்ஸ் போகுதுடா. நீங்கள் வந்துட்டு வீட்டில் அவ்வளோக்கா பேசுகிறதில்ல. ஏன்னா காலேஜ் போயிட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிட்டீங்க. வீட்டுக்கு வந்து படிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது இது மட்டும்தான் பண்ணுறீங்க. ரொம்ப நல்லா படிக்கிறீங்க நீங்கள் காலேஜில் படிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு அரியர் கூட வைக்காமல் 3 இயர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க. உங்களோட 3 இயர்ஸ் ஃபஸ்ட்டு டிகிரியை வாங்குறீங்க. இப்போ உங்கள் வீட்டில், அம்மா நான் பிஜி பண்ணலான் இருக்கேம்மா. பிஜினா என்னதுடி? என்ன வீடு கட்ட போறியா? இல்லைம்மா, பிஜினா வந்துட்டு நான் மேலே படிக்கணும். 3 வருஷம் உன் ஆசைக்கு படிக்க வச்சாச்சு, எனக்கு தெரியாது, இப்போ நீ கல்யாணம் தான் பண்ணிக்கணும். அம்மா எனக்கு தெரியாதும்மா, நான் இன்னும் படிக்கணுமா. சொன்னால் புரிஞ்சுக்கோடி. ஏய், அவள் தான் படிக்கணும்னு சொல்கிறாள, விடு. தேங்க்ஸ்ப்பா, நான் படிக்கணும்ப்பா. சரி ஓகே, எங்கே படிக்க போகிறேன், என்ன படிக்க போகிறேன்? இல்லைப்பா, நான் எடுத்த கோர்ஸ்லேயே பிஜி பண்ண போகிறேன்ப்பா. ஓ ஓகே, சரி பிஜிக்கு எங்கே அப்ளை பண்ணலாம்? அப்பா, என்னம்மா? அப்பா, நான் சவுத் கொரியாவில் அப்ளை பண்ணலான் இருக்கேன்ப்பா. பிஜிக்கு சவுத் கொரியாவில் அப்ளை பண்ணுவியா? யூஜி படித்தது இங்கே, அங்கே போய் என்னம்மா பண்ணுவேன் பிஜிக்கு? அப்போ இல்லைப்பா, டோட்டல் அதோட கண்டினியூஷன் இல்லைப்பா, புதுசாக நிறையா கற்றுப்போம்ப்பா, அதான்ப்பா பிஜி. இது நம்மளுக்கு செட் ஆகாது, புரியுதா? அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு பிஜி சவுத் கொரியாவில் பண்ணணும்ப்பா, நான் அங்கே தான்ப்பா படிக்கணும். பிஜி அண்ட் பிஹெச்டி முடிச்சுட்டு நான் அங்கேயே தான்ப்பா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியுதா இல்லை விளையாடிட்டு இருக்கியா? இல்லைப்பா, எனக்கு புரியுது, எனக்கு அங்கே தான் போகணும்ப்பா, என்னோடய ட்ரீம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு உங்களை பார்த்தோன்னே மனசே கஷ்டமாக போயிடுது. நீங்கள் இருந்துட்டு எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அரியர் கூட இல்லாமல் டிகிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சவுத் கொரியாவுக்கு போகணும். மேபி உங்கள் டெஸ்டினி தயாங்க இருந்தால் அப்படின்ற ஒரு தாட்லேயே நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. இப்போது நீங்கள் அதாவது சவுத் கொரியாவுக்கு வந்து எப்படியோ உங்கள் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி இப்போ வீசா, பாஸ்போர்ட் எல்லாமே அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ வந்து சவுத் கொரியாவுக்கு போகிறதுக்கான ஷாப்பிங்க்கு தான் போயிருக்கீங்க. நீங்கள் எடுக்கிறீங்க க்ராப் டாப்பு வித் ஸ்மால் ஸ்கர்ட் அந்த மாதிரி சம்திங் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா இருந்துட்டு பார்க்குறாங்க, ஏண்டி இதெல்லாம் போய் நீ அங்கே போடுவியா? அம்மா அங்கே இப்படி தான்மா போடணும், மேக்ஸிமம் நான் சின்னதாக போடுற அவாய்ட் பண்ணிவிட்டு க்ராப் டாப்பு தான்மா போடுவேன் நிறையா. இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா? அவருக்கெல்லாம் தெரியும், ஒன்றும் சொல்லலை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகிறீங்க. உங்கள் தங்கச்சி அவள் வந்துட்டு இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்திருப்பா. அவள் வந்துட்டு சொல்கிறா, நீ சவுத் கொரியா போறியாடி? என்னால் நம்பவே முடியல, சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் தங்கச்சி சொல்கிறா, ஆமாம் அப்புறம் நான் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஹேரை வந்து இப்படி ஃப்ளிப் பண்ணுறீங்க, அப்படியே ஒரு ஸ்மைல் கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் சிஸ்டர் வந்துட்டு பார்த்து ரொம்ப சலிச்சுக்காத அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்போ காது பக்கத்தில் போயிட்டு, உனக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு மாமானா அது தயாங் மட்டும்தான், புரியுதா? காமெடி பண்ணாத எனக்கு சிரிப்பாக வருது. என்னைக்கா இருந்தாலும் என் மாமா தயாங்கன்னு சொல்கிறையா? ஆமாண்டி, அவன் மட்டும் இல்லைன்னா உனக்கு மாமாவே கிடையாது வாழ்க்கையில்.
வயன் சும்மா கடை போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி உங்களை இக்னோர் பண்ணிவிட்டு அவள் வந்து அவளுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா, ஸ்டேஷ்னரி சம்திங் லைக் தட். அவள் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் அம்மாவும் சாப்பிட போகிறீங்க ஒரு கேஎஃப்சிக்கு. அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஐயோ வயனே என்ன இன்னும் விலை விற்குது, இதெல்லாம் வாங்கி திங்கணும்னு அவசியம் இல்லை, எந்திரி வா 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 கிளம்பு அப்படின்றாங்க. அம்மா நான் வச்சுருக்கேம்மா, நான் வாங்கி தரேன், உங்களுக்கு வேண்டியதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு பெரிய ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்ணுன்னு. நீங்கள் வந்து பெருசாக வாங்கலை, குட்டியாக அந்த ஸ்லைஸ் தருவாங்களா ஐஸ்கிரீம் கேக், அது வாங்கி தரீங்க வித் கிட்கேட் ஃப்ளேவரில். உங்கள் அம்மாவுக்கு கிட்கேட், உங்கள் அம்மாவுக்கு சாக்லேட்னாலே ரொம்ப பிடிக்கும், பட் கிட்கேட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பிடிக்குமா, அதனால் வந்துட்டு அதை வாங்கி தரீங்க உங்கள் அம்மாவுக்கு. உங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டு லைட்டாக உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. வயன் அப்போ இனிமேல் எப்படி எனக்கு இதெல்லாம் வாங்கி தருவேன் நீனு? நீ அழுவாதம்மா, நான் இப்போ பாரு, நான் இப்போ போவேனா படிப்பேனா, அதுக்கப்புறம் உன்னையும் அப்பாவையும் வந்து நான் கூப்பிட்டு போயிடுறேன், இவே கேட்டு போட்டோம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி உங்கள் தங்கச்சியை பற்றி சொல்கிறீங்க. அவர் இருந்துட்டு நீலாம் ஒன்று என்னை பார்த்துக்க தேவையில்லடி, நான் யூஎஸ்ஏல போய் செட்டில் ஆக போகிறேன்டி அப்படின்னு அவள் ஒரு பக்கம் சொல்லிட்டு திரியிறா. அதுக்கப்புறம் நீங்கள் இருந்துட்டு இப்படியே உங்களுக்கு டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்து உங்கள் அப்பாட்ட ட்ரெஸ் எல்லாம் காட்டுறீங்க, உங்கள் அப்பாவுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்குது. இப்போ வந்து உங்களை ஏர்போர்ட்டில் விட வராங்க, அதாவது சென்னை டு சிங்கப்பூர் அந்த ஏர்போர்ட்டில் விட வராங்க. சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக சிங்கப்பூர் போகிற ஏர்போர்ட் வந்து ஏறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து அப்படியே வந்து சவுத் கொரியா போயிடலாம், 2 ஃப்ளைட் மாறிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வந்து உங்களை சென்னையில் ட்ராப் பண்ணி அந்த ஏர்ஃபோர்ஸில் அந்த இது இருக்குல்லடா ஃப்ளைட் என்னது, சாரி ஐ ஃபார்கட், ஓகேவாடா, அது என்னமோ சொல்லுவாங்களே, ஐயோ மறந்துச்சடா, எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. சரி, பேக் டு த ஸ்டோரி. உங்களை வந்து ஃப்ளைட் ஏற்றி விட்றாங்க. நீங்களும் வந்துட்டு அங்கே செக்கிங்லாம் முடிச்சுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏறி உட்காடுறீங்க. அப்போ உங்கள் கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரியல. பட் நீங்கள் ரொம்ப அப்படியே ஹம் பண்ணி ஒரு டியர் ஐஸாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அது ஹாப்பி டியர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இத்தனை நாள் ட்ரீம், நீங்கள் வந்து சவுத் கொரியா போகிறீங்க. நீங்கள் நினச்சி இமேஜின் பண்ணுங்களேன், நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்போம், பட் அது இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறது, உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி டியர்ஸ் வருதுடா. அந்த ஹாப்பி டியர்ஸில் வந்து நீங்கள் வந்து அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் வைப் பண்ணுறீங்க, உங்கள் டியர்ஸ் எல்லாம். அப்போ உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, பார்க்குறக்கு அவங்க வந்து லைட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச கொரியன் மாதிரி இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க, அவங்கக்கிட்ட எதுவும் பேசலை நீங்கள். அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு ஹலோ அப்படின்றாங்க. நீங்கள் இருந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி தயங்குறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. வாட் ஹேப்பன்? நத்திங், ஐ வாண்ட் அ விண்டோ சீட், could you change my seat ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு விண்டோ சீட் தர மனசே இல்லை. சரி இருந்தாலும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து அந்த விண்டோ சீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னே அவங்களும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு என்ன பொண்ணுடா அவ பாரு, கேட்டோன்னே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, யூ ஆர் அ கொரியன் ஆர் சைனீஸ்? ஐம் அ கொரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஹலோ, ஐம் கோயிங் டு சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ நைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க, நீங்கள் தமிழா தெலுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நான் வந்துட்டு தமிழ் தாங்க, நீங்கள் தமிழ் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் தமிழில் பேசிடுறீங்க. நீங்கள் சட்டுன்னு அவங்களுக்கு புரியாதுன்னு நினச்சிட்டு, ஆமாம் தமிழ் கேர்ள், யூ ஸ்பீக் தமிழ் அப்படின்ற மாதிரி திருப்பி இங்கிலீஷில் கேட்குறீங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தமிழ் தெரியும், ஏன்னா நான் இங்கே தான் இருந்தேன், இங்கே தான் யூனிவர்சிட்டி படிக்க வந்தேன், இப்போ வந்து திருப்பி நான் போயிட்டுருக்கேன். நான் மெட்ராஸ் கிறிஸ்டினி யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன், மெட்ராஸ் கிறிஸ்டினி காலேஜ், அதில் தான் நான் படித்தேன். இப்போ அங்கேருந்து தான் திரும்பி போயிட்டுருக்கேன். ஓ, நாங்கள் இங்கேருந்து உங்கள் கண்ட்ரிக்கு போகிற மாதிரி நீங்கள் அங்கேருந்து எங்கள் கண்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. ஆமாம், நீங்கள் எந்த ஃப்ளைட் சூஸ் பண்ணி போகிறீங்க? இல்லை, இங்கேருந்து சிங்கப்பூர் ஃப்ளைட் ஏறி அப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தென் உங்கள் பேர்? என் பேர் வந்து மியா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் நைஸ் நேம், மை நேம் இஸ் வயன். ஓகே வயன், சரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? எப்படியும் உனக்கு சவுத் கொரியா போய் யாரையும் தெரியாது இல்லையா அவ்வளோக்கா? மேபி
நான் உன் கூட ஃப்ரெண்டாக இருந்தேன்னா உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த ஃப்ளைட் ஃபுல்லாக நீங்கள் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிற வரைக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க. பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறீங்க. ஏதோ பல வருஷம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசிக்கிறீங்க நீங்கள். அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்களெல்லாம் உங்களை வியர்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறத நிறுத்தவே இல்லை. நீங்கள் கரெக்டாக சென்னை டு சிங்கப்பூரில் லேண்ட் ஆகும்போது தான் நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு சொல்கிறீங்க, ஓகே இனிமேல் நம்ம எப்போ மீட் பண்ண போகிறோமோ சரி குட் டு see you அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஹே ஒயன் ஆர் யூ கிரேசி, நானும் உன் கூட சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் தானே வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ நம்மளுக்கு ஒரே சீட் கிடைக்காதுல்ல மியா, அதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி அந்த ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க. சிங்கப்பூர் வந்துட்டீங்க. சிங்கப்பூர் வந்து லேண்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து அந்த ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு மியா வந்துட்டு செக்கிங்க்கு போகிறா. அப்போ அவளோட செக்கிங்கில் வந்துட்டு அந்த டிக்கெட் இருக்கும்ல, டிக்கெட்டில் தானே சீட் நம்பர் இருக்கும். ஸோ மியா செக்கிங் பண்ணுறா. அடுத்தது நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் உன் சீட் நம்பர் என்ன மியா? எந்த 27 வயன் வந்து மியா இந்த 26 நம்ம 2 பேரும் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க மியாட்ட. அவளும் குஷி ஆகிட்டு அந்த ஏர்போர்ட்லேயே நீங்கள் 2 பேரும் அந்த செக்கிங் பண்ணுறாங்களே அங்கே ஜங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்க எல்லோரும் ஏடாக பார்க்குறாங்க. சரி வா எல்லோரும் ஏடாக பார்க்குறாங்க, வா ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்லேருந்து சவுத் கொரியா போகிற ஃப்ளைட் ஏறிடுறீங்க. ஏறினதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அங்கேயும் போய் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளே ஒரு நல்ல பாண்ட் க்ரியேட் ஆகிடுச்சுடா. இப்படியே வந்து சவுத் கொரியா வந்து சியோல் சென்டர் ஆஃப் த சிட்டி நீங்கள் வந்து லேண்ட் ஆகுறீங்க. ஆனோடனே உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. எதுக்கு வருது, ஏன் வருது, எதனால் வருதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு சியோல்லையே ஒரு யூனிவர்சிட்டியில் கிடச்சிருக்கோண்டா. நீங்கள் அங்கே தான் வந்துட்டு படிக்க போகிறீங்க. நீங்கள் மியாட்ட கேட்குறீங்க, மியா இதுக்கு மேலே என்ன பண்ணலான் இருக்க? இதுக்கு மேலே என்ன, ஜாப் தான். காலேஜ் 5 இயர்ஸ் முடிச்சாச்சுன்னா யூஜி அண்ட் பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால் வந்து இப்போ ஜாப் தான் தேடணும் அப்படின்ற மாதிரி மியா சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ மியா நீ என்னை விட பெரிய பொண்ணா? ஆமாம், ஒரு 2 வயசு பெரிய பொண்ணாக இருப்பேன். அதுக்குன்னு ரொம்ப பெரிய பொண்ணுலாம் சொல்லிடாது. ஓகே நூனா, என்னை நூனான்லாம் கூப்பிடாத, எனக்கு இன்னும் அவ்வளோ வயசு ஆகலை வயன். ஓகே மியா, ஓகே டோன்ட் பி அப்செட் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் மியாவும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ மியா வந்துட்டு சொல்கிறா, சரி உன் அட்ரஸ் காட்டு, நான் உன்னை அங்கே ட்ராப் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே மியா, பரவாயில்ல, நீ பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படி. ஒயன் நீ காட்டு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அட்ரஸை பார்த்தா மியா வீட்டுக்கு பக்கத்தில் தான் உங்கள் வீடு, அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்க பிஜி ஹவுஸு. மியா வீடு இங்கே இருக்குன்னா ஒரு 2 இன்ச்சு தள்ளின மாதிரி உங்கள் பிஜி ஹவுஸ் இருக்குது. மியாவுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப குஷி ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு மியா இருந்து சொல்கிறா, ஹே வயன், நம்ம 2 பேரும் இனிமேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பிரியவே மாட்டோம் வயன். ஏன் மியா அப்படி சொல்கிற? என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் உன்னோட பிஜி ஹவுஸே இருக்குடி. அப்படியோ, சச் அ கிரேட் நியூஸ் மியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மியாவை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல, உங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாரையோ மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அப்படியே இந்தியாவில் பார்த்தா உங்கள் தங்கச்சி, அம்மா வயன் எப்பம்மா வருவா, எனக்கு அவள் இல்லாமல் சங்கட்டமாக இருக்குமா, சண்டை போடுறக்கூட கூட ஆள் இல்லைம்மா. அவள் போகும்போது அப்படி பேசினடி நீனு? அம்மா நான் அப்படி தான் பேசுவான், ஆனால் வயன் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. அவளாம் வருவாடி, ஸ்டடீஸை முடிச்சுட்டு வருவா, நீ வீட்லேயே அமைதியாக இரு, நான் பக்கத்தில் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. இங்கே உங்கள் தங்கச்சி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறா, அழுகிறா, லிட்ரலி அவள் அழுகவே ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் இந்த பக்கம், எனக்கு என்னமோ தெரியல மியா, என் தங்கச்சி என்னை நினைக்கிறா போல், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னமோ நீ எனக்கு வந்து அவளை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் அவட்ட இப்படி தான் லொடன்னு பேசிகிட்டு இருப்பேன். பட் நீ என்னை திட்டலை, ஆனால் அவள் என்னை திட்டுவா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மியாவும் இருந்துட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அவங்க பேக்லேயே பேட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி விடு, ஒன்றும் இல்லை, இப்போ தானே வந்திருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் போக போக பழகிடும், அதுவே அவளுக்கும் பழகிடும் அப்படின்ற மாதிரி மியா சொல்கிறா. நீங்களும் இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போகிறீங்க. பார்த்தா நீங்கள் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி நின்றுட்டுருக்கீங்கல்ல, அங்கே தான் வந்துட்டு இப்போ தயாங் அந்த அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க, வந்து நிற்கிறாங்க உங்கள் முன்னாடி. நீங்கள் இருந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறீங்க. மியா, இது தயாங் தானே?
ஹே, அவரை பார்த்தா தயாங் மாதிரியா இருக்குது பாரு, ஃபுல்லி கவர்டாக இருக்கார். எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல, அவர் ஐஸ்லாம் கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்கள் அவர் அந்த தயாங் வந்து ஒவ்வொரு இன்ச்சாக நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அவர் கண்ணில் இருக்கிற ஐபாலை பார்த்து நீங்கள் வந்துட்டு சொல்லணும்னா சொல்லிடுவீங்க அந்த மாதிரி. இப்போ வந்து அவரோட ஐஸ் நல்லா உங்களுக்கு விசிபிளாக தெரியுது. நீங்கள் பார்த்துட்டு இல்லை இது தயாங் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அடித்து சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு மியா இருந்துட்டு சொல்கிறா, இல்லை வயன் இது வேறு யாரோ அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு இல்லை இது தயாங் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. நீங்கள் வந்துட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் தான், அதாவது ஒரு அனார்கலி போட்டிருக்கீங்கடா, ஃப்ளோரியாக இருக்கும் அனார்கலி, பேண்ட்டு, ஷால் இது தான் போட்டிருக்கீங்க. நம்ம ஊர் காஸ்டியூமில் தான் அங்கே போயிருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் வந்து அப்படியே பக்கா சவுத் இண்டியன் கேர்ள் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. அப்படியே நீங்கள் வந்து ஓடுறீங்க. ஓடும்போது ஒரு ட்ரீமி லுக் தரீங்க நீங்கள். அவங்க அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஓடி வரீங்க. அப்போ ஒரு பர்சன் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்காரு இல்லையா, அதாவது நீங்கள் தயாங்னு சொல்லியிருப்பீங்கள்ல, அவர்கிட்ட போகிறீங்க. அவர்கிட்ட போயிட்டு ஹாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு என்னையா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபிங்கரை வந்து அவர் பக்கம் காட்டி கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாய் சொல்கிறீங்க. திருப்பி ஹாய்ன்னு அவரும் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அவர் காதுகிட்ட போயிட்டு நீங்கள் தயாங் தானே? ஃபுல்லி கவராக இருக்கும், வித்தவுட் பாடி கார்ட்ஸ், யாருக்குமே நம்மள அடையாளம் தெரியல. இவளுக்கு எப்படி தெரிஞ்சோம், இவ யார் அப்படின்ற மாதிரி தயாங் உங்களை அப்படியே வியர்டாக பார்க்குறாரு. அப்போ வந்து அவரோட ஹெட்டை நோட் பண்ணுறாரு இல்லைன்ற மாதிரி. பை சொல்லாதீங்க, ஐ நோ யூ தயாங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காதுகிட்ட சொல்கிறீங்க. அப்போ அவர் உங்கள் கண்ணவே பார்க்குறாரு. யார் நீ? ஐ எம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் காதுகிட்ட போய் சொல்கிறீங்க. அவர் அவ்வளோதான் உங்களை பார்த்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிடுறாரு. நீங்கள் கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் டோன் மாதிரி இருப்பீங்க, கொஞ்சம் பார்க்குறக்கு சப்பியாக இருப்பீங்க, கொஞ்சம் சப்பியாக இருப்பீங்கடா நீங்கள். அது மட்டும் இல்லாமல் தயாங்கோட ஒரு ஷோல்டர் ஹைட்டும் கூட வரமாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குட்டியாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. அவர் உங்களையே அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்க்குறாரு. நீங்கள் கொடுக்குற ஹஸ்கி வாய்ஸ்க்கு அப்படியே உங்களை பார்த்துட்டே நிற்கிறாரு. அப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஐ நோ யூ ஆர் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை பார்த்து சொல்கிறீங்க. அவருக்கு அவ்வளோதான், என்னடா இவ, யார்டா இவ இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு. அப்போ வந்துட்டு நீங்கள் அவரை போய் டைட்டாக ஒரு ஹக் கொடுத்துட்டு நான் உங்களுக்காக தான் இங்கே வந்தேன், ஐ ஹோப் என் ஃபேட் உங்கள் கூட இருந்தா நம்ம 2 பேரும் சேருவோம். என் டெஸ்டினியாக நான் உங்களை தான் நினைக்கிறேன், நீங்கள் தான் என் டெஸ்டினின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கா ஹக் பண்ணியிருப்பீங்க. இதை சொல்லி முடித்தோடனே தயாங்கா கிட்டேருந்து ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே கொடுக்கணுன்னு ஓடி போய் மியாட்ட வந்து ஆமாண்டி அது தயாங்க இல்லை வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் ஏன்டி ஹக் பண்ண? இல்லை பார்க்க அழகாக இருந்தாரா, அதான் படக்குன்னு ஹக் பண்ணிட்டு ஓடியன்ட்டேன். என்னமோ வயன் இப்போ சச்ச பிளேகல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மியாவும் போகிறீங்க. நீங்கள் போகும்போது திரும்பி தயாங்க பார்த்துட்டு கண்ணடிக்கிறீங்க. தயாங் யாரா இவ, யாருக்குமே என்ன தெரியல, இவ மட்டும் எப்படி என்னை கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. சரி அவரும் அப்படியே வந்து இப்படியே போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருப்பி வந்த வழியே பார்த்து திருப்பி காரில் ஏறி உட்காந்து அவர் வீட்டுக்கே அவர் போயிடுறாரு. இன்றைக்கி இருந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே அவருக்கு கேன்சல் பண்ணிட்டாரு. இன்றைக்கி அவர் என்ன நினச்சிருப்பாருனா ஜீஜு ஐலேண்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வித்தவுட் பாடி கார்ட்ஸ் யாருமே இல்லாமல் நான் ஜீஜு ஐலேண்ட் போய் நான் தனியாக என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சி அவர் வந்திருப்பார். பட் நீங்கள் இப்படி பண்ணதுனால அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னது உங்கள் தாட்டாகவே இருக்குது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா பிளான்ஸையும் கேன்சல் பண்ணிட்டார். போட்ட டிக்கெட்டு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டார், எல்லாமே அப்படியே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் உங்கள் நினப்பு தான் ஃபுல்லாக தயாங்க்கு. உங்களை வந்து உங்கள் ட்ரெஸ் எந்த கலர்னால் ஒரு ஆஃப் ஒயிட் வித் பிங்க் மாதிரி இருக்கும்டா, ஆஃப் ஒயிட் அண்ட் பிங்க் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஷால் வந்து ஒரு நல்ல அது என்னது ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும்டா, ஆனால் ஆர்கான்ஸா இல்லை, அந்த மாதிரி ஒரு ஷாலு, அதுக்கப்புறம் ஒரு லெகின் போட்டிருப்பீங்க. இதுதான் உங்கள் அவுட்ஃபிட்டே. காதில் வந்து சின்னதாக ஒரு ஜும்கா, அதாவது கழுத்தில் வந்து சின்னதாக ஒரே ஒரு செயின் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம்
ஒரு பிந்தி வச்சுருப்பீங்க, பிந்தி வச்சு அது மேலே சந்தனம் வச்சுருப்பீங்கடா. இதுதான் உங்கள் லுக்கே. இவ்வளோ தான். நீங்கள் சிம்பிளாக தான் இருப்பீங்க, வித்தவுட் மேக்கப்பில் இருப்பீங்க. ஒரு மேக்கப் கூட நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. லிப்ஸ்டிக்கோ ஐலைனரோ காஜலோ எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க, ஓகேவா? வித்தவுட் மேக்கப்பில் இருக்கீங்க, ஓகேவாடா? இப்படி தான் இருக்கீங்க நீங்கள். தயாங் உங்களே தான் நினைக்கிறாரு. ஒரு பொண்ணு வித்தவுட் மேக்கப்பில் இவ்வளோ மெஸ்மரைஸாக இவ்வளோ அழகாக இருப்பாளா அப்படின்ற மாதிரி உங்களையே அவர் யோசிச்சுட்ருக்காரு. திருப்பி திருப்பி நீங்கள் தான் அவர் தாட்டுக்கு வந்துட்டே இருக்கீங்க. இப்போது தயாங், ஜிமின், ஜங்குக் 3 பேரும் ஒரு இடத்துல கேதர் ஆகி அவங்க வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க, லைவ் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ தயாங் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு, நம்ம ஏன் அவளை பார்த்தோம்? ஒருவேளை அவள் சொன்ன மாதிரி அவள் டெஸ்டினி நானாக இருப்பேனா அப்படின்ற மாதிரி தயாங் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் இருந்துட்டு பார்க்குறீங்க, மியா, அதாவது உங்கள் சைடில் மியா, மேபி என் டெஸ்டினி தயாங்காக இருந்தால் என்ன பண்ணலாம் மியா? உன் டெஸ்டினி எப்படி தயாங்காக இருப்பான்? அவர் எவ்வளோ பெரிய ஆள், நம்மலாம் அவர்கிட்ட இப்படின்னு கூட போக முடியாது ரிவயன் அப்படின்ற மாதிரி மியா சொல்கிறா. இப்படின்னு கூட போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ நீங்கள் அப்படின்னு கூட போக முடியாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் நான் அவர்கிட்ட போய் அவரை ஹக் பண்ணி அவர்கிட்ட அஸ்கியில் பேசினேனே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஜாலியாக ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. எதுக்கு வருதுன்னே தெரில. நீங்கள் தயாங்க்கு அப்படி பண்ணதை நினச்சி உங்களுக்கு ஒரு ஹாப்பி டியர்ஸ் தானே வந்துகிட்டே இருக்குது கண்ணிலேருந்து. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியே பேசிகிட்ருக்கீங்க மியாட்ட. ஒருவேளை தயாங்க என்னோட டெஸ்டினியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கீங்க. ப்ளா 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 ப்ளான்னு பேசிகிட்டே இருக்கீங்க. மியா இருந்துட்டு எல்லாமே கேட்டுட்ருக்கா. சரி ஏன் விடு, உன் டெஸ்டினி தயாங்க இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மியா நான் தூங்க போகிறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இந்த நைட் கேர்லாம் பண்ண மாட்டியாடி? அப்படியா? அப்படின்னா என்ன? மயன் இது தெரியாதா? ஸ்கின் கேர் பண்ண மாட்டியா? இல்லை நான் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும்டி, நான் உன்னை பார்த்தோன்னே உன் மூஞ்சில் சின்ன சின்ன பிம்பிள்ஸ் இருந்துச்சு. பட் அது உனக்கு அழகாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் இதனால தான் வந்திருக்கு. உன் ஸ்கின்னெல்லாம் நீ நல்லா கேர் பண்ணிக்கோ வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு சொல்கிறா. சின்ன சின்ன, அதாவது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லித்தரா. இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணுன்னு. அதே மாதிரி அவளோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த பிராண்டெல்லாம் நல்லாயிருக்கு, நீ வேணால் வேறு பிராண்ட் கூட ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறா. நீங்களும் வந்துட்டு ஓகே மியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துக்கிறீங்க. இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணு, போ மியா எனக்கு லேசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. மியா இருந்துட்டு வயன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை மிரட்டுறா. நீங்களும் இருந்துட்டு போகிறீங்க. லியா உங்களுக்கு எல்லாம் பண்ணி விட்றா மியா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சரி மியா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போது காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு அந்த ஃபேஸ் மாஸ்க்கை கழட்டுனா உங்களுக்கே அது ஆச்சரியம். ஏன்னா உங்கள் ஃபேஸ் வந்து முன்னை விட இப்போ க்ளோவாக ஒரு நைட் ஃபுல்லாக ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படியே க்ளோவாக தெரியுது உங்கள் ஃபேஸு. மியா என்ன பண்ண, என் மூஞ்சிக்கு இவ்வளோ பிரைட்டாக இருக்குது? இதுக்கு தான் நைட் கேர் ரொட்டீன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி ஓகே இனிமேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வந்துட்டு இன்றைக்கி வெளில போகலான் இருக்கேன், எனக்கு இன்னும் 1 வீக் இருக்குது காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. 1 வீக் இருக்கா? சரி நம்ம 2 பேரும் இந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலாமா, நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன் எல்லா இடத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் நீங்களும் அந்த 1 வீக் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. பீச், பார்க், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சுற்றி பார்க்குற இடம்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் போகிறீங்க. நீங்கள் வந்து கொரியன் ட்ரெடிஷ்னல் வியர் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு அங்கே வந்து அந்த கொரியன் அந்த ஸ்டோர்லலாம் இருப்பாங்கள்ல, அப்போ வந்து ஒரு கிராணி வராங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் இருந்துட்டு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஹவ் ஐ லுக் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்குறீங்க. அவங்க ஸ்லாங்கில் கேட்குறீங்கடா, நம்ம தமிழ்லேயே சொல்லிப்போம், நீங்கள் அவங்க ஸ்லாங்கில் வந்து கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க, கொரியனில் நீங்கள் பேசுகிற மாதிரி. பாட்டி நான் எப்படி இருக்கேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்போது அந்த பாட்டி நீ அழகாக இருக்க, உனக்கு இந்த கொரியன் ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ணுவோமா? பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரியே நீங்கள் வந்துட்டு அந்த கொரியன் ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது அந்த ஹங்குக்கை போடுறீங்க.
போட்டு நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஐஸையும் உங்களால் நம்ப முடியல. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அதே மாதிரி அவங்க ட்ரெடிஷ்னல் ஹேர், அந்த ட்ரெடிஷ்னலாக கொரியனில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி உங்களை பண்ணி விட்றாங்க. பார்த்தா நீங்கள் அப்படியே சூப்பராக இருக்கீங்க. நல்லா புச்சுக்கு புச்சுக்குன்னு இருக்கீங்களா? அப்போ மியா வந்துட்டு புச்சுக்கு புச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தை பிடிச்சி கிள்றா. அப்போ நீங்கள் வந்துட்டு சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு மியா ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு, பாரு நான் எப்படி இருக்கேன். வயன், நீ சூப்பராக இருக்க. எங்கள் கொரியனில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இளவரசி வந்து இங்கே எங்களோட கிங்கை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் கிங் ஒரு நாடாக சுற்றிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்தப்போ தமிழ்நாட்டில் உங்கள் இளவரசியை பார்த்துருக்காரு. அப்போ அவருக்கு பிடிச்சி போய் உங்கள் இளவரசியை கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தாராம். அதனால தான் எங்களுக்கும் தமிழுக்கும் ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கான் வயன். அது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்டி. இப்போ எதுக்குடி அதை சொல்கிற? இல்லடி, நான் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தேன், அந்த குயினோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தேன். அப்படியே நீ அவங்கள மாதிரியே இருக்க வயன். பட் என்ன, அவங்க கொஞ்சம் டஸ்கியாக செம்மையாக இருந்தாங்க. நீ கொஞ்சம் நல்லால, பட் இருந்தாலும் அவங்கள மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைக்கிறா. ஓ அப்படியா, சரி 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 சரி, அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும். அவங்க சூப்பராக இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க சூப்பராக இருக்கட்டும். பிகாஸ் ஷீ இஸ் அ குவீன். ஓகே, ஐ எம் நாட் அ குவீன், ஐ எம் ஜஸ்ட் அ நார்மல் பீப்புள். ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி, கோவப்படாத, அழகாக தான் இருக்க. பையனாக இருந்தால் நான் உன்னை தட்டி தூக்கியிருப்பேன்டி அப்படின்ற மாதிரி மியா சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு சீப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஷை ஆகிட்டே இருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்து அந்த பாட்டிகிட்ட கேட்குறீங்க, பாட்டிம்மா அந்த ட்ரெஸ்ஸை நானே வச்சுக்கட்டா? சரி, நான் எங்கள் ஓனர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவங்க ஓனர்கிட்ட போய் கேட்குறாங்க. நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறீங்க, அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிடுறீங்க. பே பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் ரோட்டில் நடந்து வரீங்க. எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. எல்லார் கண்ணுக்கும் நீங்கள் மட்டும்தான் தெரிகிற மாதிரி இருக்கீங்க. அதில் நிறைய பசங்க வேறு உங்களை பார்த்துட்டு ஷீ இஸ் க்யூட்னோ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போகிறாங்க அவங்கக்கிட்டேயே. அப்போது நீங்கள் போய் திடீர்னு ஒரு பர்சன் மேலே மோதிடுறீங்க டக்குன்னு. அவர் வந்துட்டு திட்டலான்னு எந்திரிக்க பார்க்குறாரு. நீங்கள் இருந்துட்டு சாரி 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 ஐம் ரியலி சாரி ஐம் ரியலி சாரி ஐம் ரியலி சாரி 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 அப்படின்னு நிறுத்தாமல் சாரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் வந்துட்டு ஓ சில் 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 அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து ஐம் ரியலி சாரி ஐ டோன்ட் மீன் இட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. மியாவும் இருந்துட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ அவர் வந்துட்டு இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அண்டு நீங்கள் கொரியன் மாதிரியே தெரியலையே, ஐம் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர் இருந்துட்டு பட் யூ லுக் லைக் அ குவீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இருந்துட்டு அவ்வளோதான், ஐயோ எனக்கு குவீன்ட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் சந்தோஷத்தில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யூ ஹாவ் எனி பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்களும் இன்ஸ்டாகிராமை காட்டுறீங்க, இது என்னோடய ஐடி, வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தலையை நோட் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு ஃபுல் கவர்டாக இருக்கார். மாஸ்க் போட்டிருக்காரு, கேப் போட்டிருக்காரு, அவர் ஐஸ் மட்டும்தான் தெரியுது. அவர் ஃபுல் பாடி கவரில் இருக்குடா. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு அவர் கண்ணை நீங்கள் இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் வந்து கேப்பை போட்டு மறைச்சி வச்சுருப்பாரு. ஸோ நீங்கள் இருந்துட்டு சொல்கிறீங்க, கேன் யூ ரிமூவ் த கேப் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு நோ, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் இருந்துட்டு இந்த வாய்ஸ் எனக்கு கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கேப்பெல்லாம் போட்டிருந்தா நம்ம குனிஞ்சு போய் அங்கே பார்ப்போம்ல, அந்த மாதிரி அவர் கண்ணை பார்க்குறீங்க. பார்த்தோன்னே அவ்வளோதான், அது தயாங்கு. நீங்கள் இருந்துட்டு பக்கத்தில் டக்குன்னு போய் படக்குன்னு அவரை ஹக் பண்ணிடுறீங்க. ஹக் பண்ணிவிட்டு தயாங் ஐ நோ யூ ஆர் த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதுகிட்ட சொல்கிறீங்க. அப்போ அவர் உங்களை பேக்கை நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு உனக்கு மட்டும் நான் எப்படி தெரியுறேன், நான் தான் தயாங்கன்னு. அதுவா, எனக்கு நீ தெரியல, எப்படி இருந்தாலும் நீ தான் தயாங்கன்னு எனக்கு தெரியும். ஓ அப்படியா, உன் பேர் என்ன? என் பேர் வயன். நான் சொல்லிடுறேன், ஐ லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, எல்லாரும் தான் எனக்கு சொல்கிறாங்க, நீ சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அது எனக்கு தெரியல. பட் நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் தயாங் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட அஸ்கியில் பேசிகிட்டு இருக்கீங்க. அவரும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஒரு 2 minutes 2 பேரும் ஹக்லேயே இருக்கீங்க. அப்படியே நீங்கள் அஸ்கிலே மாற்றி மாற்றி பேசிக்கிறீங்க.
அப்போ டக்குன்னு மியா இருந்துட்டு, ஏ ஒயன் என்னடி பண்ணுறான், நான் உன்ன ஸ்ட்ரேஞ்சரை போய் கட்டி பிடிக்கிறேன். நான் ஸ்ட்ரேஞ்சரை கட்டி பிடிக்கலடி, என் ஏஞ்சலை கட்டி பிடிச்சேன்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறீங்க. மியா இருந்துட்டு உங்கள் மண்டையிலே தட்டி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிடுறா. நீங்கள் அப்படியே அவரையே திரும்பி பார்க்குறீங்க, அவர் உங்களையே பார்க்குறாரு. இவ எல்லாரை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியலையே. ஆனால் இவளை நான் டேட் பண்ணால் என்ன ஆகும், இவ கூட கல்யாணம்னு சொன்னால் என்ன ஆகும், இவ யாருன்னே எனக்கு தெரியாது. தெரியாதவ மேலே எப்படி என்னால் ஃபாலோ ஆக முடியும். ஆனால் எனக்கு நல்லா தெரியுது இவ ஒரு ஆர்மின்னு அப்படின்ற மாதிரி தயாங் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துட்டு போகிறீங்க. தயாங் அவர் உங்களையே பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருப்பார்ல, யூ லுக் லைக் குயின், அதுவே உங்கள் காதில் ஓடிட்டுருக்கு. ஐயோ நான் குயின் மாதிரி இருக்கேனா அப்படின்ற மாதிரியே உங்கள் காதுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நீங்கள் இருந்துட்டு அப்படியே சந்தோஷத்துலேயே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே காலேஜ், அப்போ தான் ஞாபகம் வருது. எல்லாமே பேக் பண்ணுறீங்க, காலேஜுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் பிஜி ஹவுஸில் மியா கூட இருக்கீங்க. மியாவும் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிஜி ஹவுஸில் உங்கள் கூட தான் இருப்பாள். அவள் ரெண்ட்டுக்கு இருந்த ஹவுஸை அதாவது அவளோட ஓன் ஹவுஸ் தான், பட் இருந்தாலும் அதை ரெண்ட்டுக்கு விட்டுட்டு உங்கள் கூட பிஜியில் இருக்கா மியா. ஓகேவாடா. இப்படியே போகுது கொஞ்ச நாள். நீங்கள் காலேஜ் போகிறீங்க. இருந்தாலும் சரி 2 டைம் நான் தேங்க பார்த்துட்டேன், ஐயோ எனக்கு ஒரே குஷியாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. காலேஜில் நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, பட் நீங்கள் யாரையுமே கண்டுக்க மாட்டீங்க. சாரி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிடுறீங்க. எல்லாருக்கிட்டேயும் இந்த ஒரு ஆன்சரை மட்டும் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது ஃபைன் டே இதே மாதிரி காலேஜுக்கு போகிறீங்க. அப்போ ஒருத்தர்கிட்டேருந்து உங்களுக்கு ப்ரப்போசல் வருது. ஒயன் சொல்லுங்கள் யாருங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஜாக்சன், உனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு ஒன்று நல்லா தெரியும். நான் முன்ன இந்த காலேஜ்க்கு எப்போ வந்தியோ ஃபஸ்ட் டே அதுலேருந்து உன்னை பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு வயன். என்னோடய ஹோல் லைஃப்பையும் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு க்ரோ வித் யூ வயன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒரு சாக்லேட் பாக்ஸும் ஒரு லெட்டரும் கொடுத்துட்டு போயிடுறாரு. நீங்கள் வித்தியாசமாக பார்க்குறீங்க. அவர் நம்மக்கிட்ட இப்போ என்ன பண்ணார், ஓ மை காட், ஹி ப்ரப்போஸ் மீ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் ஐ லவ் யூ, அந்த லவ் யூன்னு கூட அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. ஐ வாண்ட் டு க்ரோ வித் யூ, என் லைஃப் ஃபுல்லாக உன்னோட வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்கள் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றவங்க எல்லாம் ஐ லவ் யூ வயன் அப்படின்ற மாதிரி எப்பயும் எல்லோரும் எப்படியே ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவர் டிஃப்ரெண்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணுவோம். இவர் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கார். நீங்கள் அவர் எழுதின லெட்டரை பார்க்குறீங்க. அதில் ஒரு கவிதை இருக்குது. என்னென்னா, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும் வயன். உன்னை அந்த அளவுக்கு நான் ரசிச்சிருக்கேன். எனக்கு நீ எப்படி கிடைப்பேன்னு தெரியல, கிடைச்சா நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறேன். எனக்கு கிடைப்பையா அப்படின்ற மாதிரி சொல்லி அதில் எழுதி பக்கத்துலேயே அவர் ஒரு ஹார்ட் சிம்பிள் வச்சுருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு, மனுஷன் நல்லா தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், ஆனால் என் ஹார்ட்டில் தயங்க தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பேப்பர் சாக்லேட், அந்த சாக்லேட்டை நீங்கள் தொட்டும் கூட பார்க்கல, அப்படியே வச்சுட்டீங்க. அந்த லெட்டரையும் அப்படியே வச்சுட்டீங்க. மியாட்ட தரீங்க. மியா வேணும்னா இந்த சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி மியாட்ட தரீங்க. மியா ஹே இதெல்லாம் இங்கிலாந்துலேருந்து இம்போர்ட்டட் பண்ண சாக்லேட்ஸ், உனக்கு வேண்டாமா? இல்லை எனக்கு வேணாம் மியா, நீயே சாப்பிட, எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறீங்க. மியா யார் ப்ரப்போஸ் பண்ணா? ப்ரப்போஸ்னு எனக்கு தெரியல, பட் அவர் சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஆள் தான் வேறு யார்ட்டையும் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி நல்லா தானே சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. எவ்வளோ நல்ல பையன், அருமையாக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், நீ என்ன இப்படி சொல்லிட்டு வந்திருக்க? எதுவுமே சொல்லலை, சொல்லிட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல, எதுவுமே சொல்லலை, இப்போ என்ன தான் முடிவு பண்ண போகிற? இல்லை மியா, உனக்கு புரியலை, நான் விளாட்டுக்கு சொல்கிறேன்னு நீ நினச்சிட்ருக்க. எனக்கு எப்பயுமே தயாங் மட்டும்தான் என் லைஃப்பில், வேறு யாருக்கும் எப்பயுமே அனுமதி கிடையாது.
என் கையை ஹோல்ட் பண்ணுறவனும் அவனாக தான் இருக்கணும், என் லிப்ஸில் கிஸ் கொடுக்குறவனும் அவனாக தான் இருக்கணும். அவனை தவிர வேறு யாருக்குமே இந்த ஹேண்ட், லிப்ஸ், இந்த ஐஸ், நோஸ் எதுவுமே வேறு யாருக்குமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ மியா உங்களே வியர்ட் ஐஸில் பார்க்குறா. ஏன்னா நீங்கள் வந்து அவன் நினச்சிருப்பா இத்தனை நாள் இவ சும்மா சொல்லிகிட்ருக்கா, வேறு யாராச்சும் பையன் வந்தால் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவா அப்படின்ற மாதிரி மியா நினச்சிட்ருக்கா. பட் நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க. இதை பார்த்துட்டு மியாக்கே லைட்டாக ஜர்க் கொடுது, என்னடா இவ இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் வந்து ரொம்ப இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு தயாங் வேணும்னா அதாவது கிடச்சே ஆகணும், அந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள். ஸோ இப்படியே தாண்டா கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. அப்படியே நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஜாக்சனை பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு இந்த காலேஜில் படிக்கிற மாதிரியே இல்லை. பட் இருந்தால் காலேஜில் இருக்கார், எப்பயுமே வந்து ஒரு கேன்டீனில் இருக்கார், இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் வெளியில் நிற்கிறாரு. ஆனால் காலேஜில் படிக்கிற மாதிரியே இல்லை. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைன் டே, இதுவே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுறீங்க ஜாக்சன் இப்படியே பண்ணுறாருன்னு. ஒன் ஃபைன் டே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஐ ஃபார்காட் அப்படி சொல்லி. என் பேர் ஜாக்சன். நான் சொன்னதுக்கு இன்னும் ரிப்ளே வரலையா வயன்? ஐம் சாரி ஜாக்சன், நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. பட் நான் ஏற்கனவே என் ஹார்ட்டை ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன். அந்த ஹார்ட்டை என்னால் திருப்பி வாங்க முடியாது. அண்ட் ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லவும் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அது உங்களை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ லெட் பி அ ஃப்ரெண்ட், ஓகே? அண்ட் நீங்கள் எழுதினது வந்து என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கு, மியாவுக்கு. நீங்கள் வேணால், மியா சிங்கிளாக தான் இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு நீங்கள் ரொம்ப பெஸ்ட் பேராக இருப்பீங்க. ஏன்னா மியா எப்படின்னு எனக்கு தெரியும். அவள் கேரக்டருக்கு ஏற்ற பர்சன் நீங்கள் மட்டும்தான் ஜாக்சன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவர் இருந்துட்டு ஒரு சேட் ஸ்மைல் தந்துட்டு, உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நீ உன் ஃப்ரெண்டுக்கு சஜஷன் பண்ணுறியா என்ன? திஸ் இஸ் நாட் அ சஜஷன் ஜாக்சன், ஐம் ரூட்டிங் யூ, ஓகேவா? நான் வந்து உனக்கு வந்து மியாவை செட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்ன கொஞ்சம் அல்பையாக தான் இருக்குது, விட்டுருங்க ஜாக்சன். பட் இருந்தாலும் என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது. பட் இத்தனை பேர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க, நான் தைரியமாக ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டேன். பட் உங்களை எனக்கு ரிஜெக்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், லெட் பி அ ஃப்ரெண்ட். அண்ட் நீங்கள் மியாவுக்கு பெஸ்ட் பேராக இருப்பீங்க, யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மியாவோட இன்ஸ்டா பேஜ் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து அந்த இன்ஸ்டா ஐடியை கொடுத்துட்டு வரீங்க. ஜாக்சனும் நல்லா யோசிக்கிறாரு. பிகாஸ் அவர் வந்துட்டு உங்களை லவ் பண்ணியிருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் தானே பண்ணியிருக்காரு, அதனால் ஈஸியாக மறந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் மியாவோட ஐடியை தந்துட்டு வந்திருப்பீங்க. பட் ஜாக்சன் அந்த ஐடியை பார்த்துட்டு மியா தட்ஸ் குட், பட் வயன் நீ நினச்சிட்ட போல் நான் உன்னை கொஞ்ச நாள் தான் லவ் பண்ணேன், டக்குன்னு மறந்துடுவேன்னு. ஆனால் எனக்கு ஒன்று ஃபர்காட் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் ஏறி அவர் எங்கேயோ போகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மியாட்ட வந்து சொல்கிறீங்க, நைட்டு வீட்டுக்கு வரீங்க 2 பேரும். மியாட்ட சொல்கிறீங்க, மியா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்னல ஜாக்சன், அவனுக்கு ஒன்று ஹையர் பண்ணிட்டேன்டி. எப்படி நீ இப்படி பண்ணலாம்? இது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும் தெரியுமா அவருக்கு? இதில் என்னடி ஹர்ட்டிங்? வயன் லூஸு மாதிரி பண்ணிட்டு வந்திருக்க வயன் நீனு. நான் லவ் பண்ணுற பொண்ணு வேறு ஒரு பொண்ணோட ஐடியை கொடுத்து இவ்வளோ லவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு எப்படி ஹர்ட் ஆகிருக்கும்? இதில் ஹர்ட் ஆகிறதுக்கு என்னடி இருக்குது? இப்போ நீ தயாங்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுற, அவர் உன்னை ரிஜெக்ட் பண்ணாமல் இந்த பையனை லவ் பண்ணு, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும்டி. அப்போ அதே மாதிரி தானேடி அவனுக்கும் இருந்திருக்கும். ஏன்டி இப்படி பண்ணுற? இல்லைடி, அவருக்கு ஒரு நல்லது பண்ணலான் தான். உன் நல்லது பண்ணுற எண்ணத்தில் கொல்லியை வைக்க ஏன்டி இப்படி சொல்கிற? சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன். நான் ஒரு ஐடி தரேன், நீ அவர்கிட்ட போய் பேசுகிறியா? எனக்கு பேச சங்கட்டமாக இருக்குது நீ சொன்னதுக்கப்புறம். எனக்கு தெரியாதுப்பா, ப்ளீஸ் மியா பேசு மியா அவர்கிட்ட போய். சரி கொடுத்து தொலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு மியாட்ட ஒரு ஐடியா தரீங்க. மியா வந்துட்டு பேசுகிறா, ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறா. அங்கேருந்து ரிப்ளை வருது, ஹாய் நீங்கள் மியா தானே? ஆமாம் நான் மியா. நீங்கள் ஜாக்சன் தானே? எஸ் ஐம் ஜாக்சன். அண்ட் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நீங்கள் நார்மல் கேட்பீங்கள்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நார்மலாக. அப்போ வந்துட்டு அவரும் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாரு, அதாவது மியா கிட்டே நல்லா பேசிகிட்டு இருக்காரு. அவங்க 2 பேத்துக்குள்ளே இப்போ ஒரு சிங்க் வந்துருச்சு, ஒரு பாண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்க்குறீங்க மியா நைட்டு ஃபுல்லாக ஜாக்சனோட தான் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா, ஜாக்சனும் மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேத்தையும் பார்த்துட்டு
இதுதான் நான் பண்ணேன். இதுக்கு போய் இவ திட்டுறா. இப்போ 2 பேரும் பேசிட்டு தானே இருக்காங்க. என்னமோ லவ்வர்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஓரத்தில் முணங்கிட்டு இருக்கீங்க. மீயா பார்த்துட்டு என்னடி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செவனேன்னு படுத்துருக்கீங்க. படுத்துட்டு சீலிங்கை பார்த்துட்ருக்கீங்க. தயாங் எனக்கும் உன் கூட இப்படி பேசணும்னு ஆசையாக இருக்குது தயாங் அப்படின்ற மாதிரி சீலிங்கை பார்க்குறீங்க. இப்போது அப்படியே கட் பண்ணால் தயாங் கிட்ட வரலாம். தயாங்கும் அவர் படுத்துட்டு சீலிங்கை பார்த்துட்டு வயன் வயன் ஐயோ வயன் எனக்கு என்னமோ அவ்வளோ பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு குதிக்கிறாரு. அதுக்கு வந்துட்டு பக்கத்தில் வந்து ஜேகே ஜிமின் உட்காண்ட்ருக்காங்க. டேய் என்னடா ஆச்சு தயாங்க்கு தெரியலையே ஜிமின். ஐயோ என்னடா ஆச்சு ஜங்குக்கா கொஞ்சம் பாரு அவனை புடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் காலை பிடிக்கிறாங்க. ஜிம்மின் கேட்குறாரு என்ன தயாங் பண்ணிகிட்ருக்க? டே இல்லைடா ஜிமினே எனக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் ஆகிடுச்சுடா. தயாங் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பேசிகிட்டு இருக்க? ஆரம்புக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், தெரியலன்னா என்ன ஆகும்? இல்லை லவ்வெல்லாம் கேட்டுட்டு வராது ஜிமின். டேய் நீ என்ன விளையாடிட்டுருக்கியா? ஜங்குக்கா உனக்கும் புரியலையா? யாருக்குமே புரியாது. நீங்களாம் சிங்கிள் பசங்க. ஐயோ எனக்கு லவ் வந்துருச்சே நான் என்ன பண்ணுவேன்? யார் எந்த பொண்ணு எங்கே பார்த்த? அது நான் 2 டைம் தனியாக வெளில போயிருந்தேன்ல, 2 டைமும் அவளை பார்த்துட்டேன். அந்த 2வது டைம் பார்த்ததுலேருந்து எனக்கு அவள் மேலே ஒரு ஃபீல் வந்துருச்சு. இல்லை எனக்கு புரியலை ஜிமினா, உனக்கு புரியாதுடா, இதெல்லாம் லவ் பண்ணுறவங்களுக்கு தான்டா புரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாரு. அப்போது உங்களுக்கு இங்கே வந்து யாரோ உங்களை நினைக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. தயாங் என்ன பண்ணிகிட்ருப்பான், நம்மளை நினைப்பானா, அன்றைக்கி குயின்னு சொன்னானே அப்படின்ற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது அப்படியே தாண்டா போகுது. நீங்கள் பிஜியும் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. வந்த 2 வருஷத்தில் தயாங்க 2 டைம் தான் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தது, நெக்ஸ்ட் ரோட்டில் அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கும்போது உங்களை பார்த்து குயின்னு சொன்னது. அதுக்கப்புறம் நீங்கள் தயாங்க பார்க்கவே இல்லை, தயாங்க உங்களை பார்க்கவே இல்லை. பட் அவருக்கு கான்சர்ட் போகுது, லைவ் போகுது, எல்லாமே போகுது. நீங்கள் லைவ் அட்டன் பண்ண மாட்டீங்க, கான்சர்ட் போக மாட்டீங்க, எதுக்குமே வந்து உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் பிஜியை வந்து அரியர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க. பிஜி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்னாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் தராங்க. அதாவது நீங்கள் சைக்காலஜி படிச்சிருப்பீங்கடா. ஸோ உங்களுக்கு பிஜி முடித்தோன்னே அங்கே இருக்கிறதுலையே வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு அங்கே போகிறீங்க. போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குறீங்க. உங்களுக்கு வரவங்க கிட்டலாம் கவுன்சிலிங்லாம் நல்லா கொடுத்துட்ருக்கீங்கடா. இப்படியே தான் உங்கள் லைஃப் போகுது. நீங்கள் நினச்சிருப்பீங்க தயாங் தான் உங்கள் டெஸ்டினி, அவன் தான் உங்கள் ஃபேட்டுன்னு. பட் அந்த 2 வருஷத்தில் அந்த 2 டைம் பார்த்ததோட சரி, நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை, அவரும் உங்களை பார்க்க வரலை. அப்போ நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவ்வளோதான், இந்த டெஸ்டினி ஃபேட் எல்லாமே ஜஸ்ட்டு நத்திங் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, இப்போது இந்த இயர் தான் பிடிஎஸ் வந்து டிஸ்பேண்ட் ஆக போகிறாங்க. இது வந்து 2027 ஓகேவா? இந்த இயர் பிடிஎஸ் டிஸ்பேண்ட் ஆக போகிறாங்க. இதை கேட்டால் ஆர்மிஸ் எல்லாம் ரொம்ப சேடாக இருக்காங்க. எல்லா பக்கமும் வந்துட்டு சேடாக இப்போ வெல்கம் பேக் கொடுக்குறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோதான் அவங்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி டிஸ்பேண்ட் பண்ணிடுறாங்க. அதாவது பிடிஎஸை வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட இது முடிஞ்சு, இதுக்கு மேலே அவங்க கெரியரை அவங்களே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே தயாங் ஜங்குக் எங்கே வேணாலும் வெளியில் போய்க்கலாம். ஜிமின் எல்லாருமே இனிமேல் அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு நார்மல் பீப்புள், தே ஆர் நாட் செலிப்ரிட்டிஸ் இனிமேல் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அவங்க எங்கே வெளியில் போனாலும் அவங்கள பார்க்குறாங்க, அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அப்படியே இருக்குது. இந்த மாதிரியே ஒரு 2 months போகுது. எல்லாருக்குமே இது பழகிடுச்சு. அவங்களும் நம்மள மாதிரி நார்மல் தான். பட் அவங்க சாங்ஸ் எல்லாம் என்றைக்குமே ஓல்ட் ஆகாது. நம்மளை வந்து என்றைக்குமே கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க சாங் வந்து நம்மளை தேற்றும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே மெச்சூர் ஆகிட்டாங்க, ஆர்மிஸ் எல்லாம். இப்போ வந்து ஜேஹோப்க்கு வந்து மேரேஜ் ஆகுது. ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து ஜேஹோப்க்கு ஆகுது அந்த பிடிஎஸ்லேயே. ஜேஹோப் ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ்க்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிவிட்டு ஜேஹோப்போட ஒய்ஃப் அண்ட் ஜேஹோப் நின்றுட்டுருக்காங்க ஸ்டேஜில். அவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகுது. அடுத்தது ஆரம், சுகா, தயாங்க்கு மேரேஜ் ஆகுது. எல்லாருக்குமே அப்படியே லைனாக மேரேஜ் ஆகுது. எல்லாருமே மேரேஜ் ஆகிட்டாங்க. இப்போ ஜங்குக் வந்து ஒரு பொண்ணை டேட் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்முன்னு ஒரு பொண்ணை டேட் பண்ணிகிட்ருக்காரு. மற்றவங்க எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. ஜேஹோப்க்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அப்படி இருக்கான். ஓகேவாடா? இப்படியே போகுது அவங்க லைஃபு. நீங்களும் வந்துட்டு பிஜியெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரியே உங்கள் லைஃப் போகுது. இப்போது ஒன் ஃபைன் டே
நீங்கள் அப்படியே பார்க்கில் தனியாக உட்காண்ட்ருக்கீங்க, உங்கள் அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கம்மா. ஹே வயன், எவ்வளோ வருஷம் ஆச்சு போய், திருப்பி வந்து பாத்தியாடி? அம்மா இருங்கம்மா, பிஹெச்டி தானம்மா, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுவேன். வந்துட்டு திருப்பி இங்கேயே வந்துடும்மா. எனக்கு இங்கே நல்ல ஜாப் இருக்குது, சம்பாதிக்கிறேன், உங்களுக்கு காசு அனுப்புகிறேன், எனக்கு இங்கே பிடிச்சிருக்குமா, நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடுறீங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, தயம் நீ ப்ரீத் பண்ணுறார தானே நானும் இங்கே ப்ரீத் பண்ணிகிட்ருக்கேன். உன் கூட சேர்ந்து என்னால் ப்ரீத் பண்ண முடியாது, பட் நீ ப்ரீத் பண்ணுறார நானும் பண்ணலாம்ல. நான் சவுத் கொரியா சியோல்லே இருக்கேன் தயாங், நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரியே நீங்கள் சோகமாயிடுறீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் வந்து யாரோ உட்கார்ற மாதிரி இருக்குது. நீங்கள் கேஷுவலாக திரும்பி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாட்ட பேசிவிட்டு, உங்கள் தங்கச்சிகிட்ட பேசிவிட்டு, உங்கள் அப்பாட்ட பேசிவிட்டு, எல்லார்ட்டையும் பேசிவிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறீங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய மூச்சு வாங்குறீங்க. ஸோ அப்பா எவ்வளோ வேலை, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கே அப்படின்ற மாதிரியே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்படியே டைமெல்லாம் ஆகுதுடா, கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்கள் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க பர்சனை பார்க்குறீங்க. அவரை பார்த்தோன்னே டக்குன்னு தயாங் தயாங் இது நீங்களா? நான் கனவு கண்டுட்ருக்கேனா? தயாங் இது நிஜமா நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை கிள்ளி பார்க்குறீங்க. பத்தாததுக்கு அவர் கையை பிடிச்சி கிள்றீங்க. அவர் வலிக்குது வயன், இன்னும் என் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் டைட்டாக ஒரு ஹக் பண்ணுறீங்க. அவர் இருந்துட்டு உங்களை திருப்பி பேக் ஹக் பண்ணுறாரு டைட்டாக. தயாங் நான் நினச்சேன் நீங்கள் என்னை மறந்துருப்பீங்க அப்படின்னு, பட் உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கேனா? நீ என் பேர் எனக்கு மறப்ப, என் ஃபர்ஸ்ட் லவ் நீ இல்லாமல் இருக்கலாம், பட் என்னோடய லாஸ்ட் லவ் நீ தான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தள்ளி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ வயன், இது நார்மலாக இருக்கலாம், பட் எனக்கு தெரியல, ஐ லவ் யூ, என் லைஃப்பை உன் கூட தான் வாழணும், என் 5 குழந்தைக்கு நீ தாண்டி அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு லிப்ஸ்லேயே. தயாங் தயாங் இது நிஜமா? நீ என் கூட இருக்கியா? இப்போ நீ கிஸ் பண்ணுறியா? ஆமாடி, கிஸ் பண்ணும்போது பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை வந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க. வேறு யாரும் இல்லைடா, மியாவும் ஜாக்சனும் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவள் நம்பினால, அவள் ஃபேட் வந்து தயாங்குன்னு, அவள் டெஸ்டினி தயாங்குன்னு நினச்சால, இப்போ பாரு அவள் டெஸ்டினி தயாங்காவே ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மியா சொல்கிறா. மியா சொன்னோன்னே ஜாக்சனும் ஆமாம் அதே மாதிரி வயன் இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்க மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்க மாட்டோம், நம்மளுக்கு 2 குட்டி தொல்லைங்களும் வந்திருக்காது. என்னடி தொல்லைன்ற? ஆமாம் உன் பசங்க 2 பேரும் என்னை எப்பயுமே தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏய் சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாக்சன் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அங்கேருந்து மியா சவுண்ட் போடுறா. ஹே வயன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு சவுண்டு. நீங்கள் டக்குன்னு தயாங்க தள்ளி விட்டு, ஹே தயாங் மியா வரா. மியாவா? யார் அவ? எதுக்கு இப்போ என்னை தள்ளி விட்ட? தயாங் விளாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்துட்டு பக்கத்தில் வரா, வயன் பக்கத்தில் வரா. வந்துட்டு வயன்கிட்ட ஹே லியா உன்னை பார்க்கணுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாடி, அதான் லியாவை கூட்டிகிட்டு வந்தேன். லியாவும் வந்திருக்கா. அதுக்கப்புறம் லியாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் தான் ஜாக்கி. அவன் இருந்துட்டு ஹாய் வயன் ஆண்டி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஜாக்கி யூ ஆர் சச் எ குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி ஃபோர்ஹெட்லேயே அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறீங்க. இதை பார்த்து தயாங்க்கு வந்து லைட்டாக ப்ராசஸ் ஆகுது. அவனுக்குலாம் முத்தம் கொடுக்காது, என் பையன்டி, அவன் குழந்தப்பா, என்னதான் குழந்தையா இருந்தாலும் என் முன்னாடிலாம் கொடுக்காது இப்படி. சரி அப்போ நான் தனியாக கூப்பிட்டு போய் கொடுத்துக்கிட்டா, சும்மா ஒரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உங்களை அப்படியே அவங்க ஹிப்லேயே வந்து கிள்றாரு. நீங்கள் ஹே தயாங் 2 பேர் இருக்காங்க சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போது தயாங்கும் இருந்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கியை தூக்குறாரு. ஹலோ ஹேண்ட்ஸம், உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிட்டே கேட்குறாரு. நீங்கள் யார்? எதுக்கு என் ஆன்ட்டியை கிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க?
அவள் வந்து என் ஒய்ஃப் ஆக போகிறா, அதனால நான் அவளை கிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், உனக்கு என்ன? ஆஹா என் ஆன்ட்டி எனக்கு தான் ஒய்ஃப் ஆவாங்க, எனக்கு தான் அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஃபஸ்ட்டு நான் தான் அவங்கள பார்த்தேன், ஃபஸ்ட்டு நான் தான் அவங்கள லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சொல்லிகிட்டு இருக்கான். நோ நோ, ஹீ இஸ் மைன், ஷீ இஸ் மைன். நீ வந்து அவளை பார்க்குறக்கு முன்னாடியே நான் அவளை பார்த்துட்டேன், அவள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அவளுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு, நீ தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஜாக்கிக்கு தயாங் யாருன்னே தெரியல, பட் இருந்தாலும் வந்துட்டு நல்லா மோஜ் ஆகிட்டான். அப்போ மியா சொல்கிறா, உன் டெஸ்டினியை நீ ஃபவுண்ட் பண்ணிட்ட தானே? ஆமாம் மியா, மை டெஸ்டினி, ஹீ இஸ் மை டெஸ்டினி, ஹீ இஸ் மை லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயாங்க பார்த்துட்டே சொல்கிறீங்க. தயாங்கும் சிரிச்சிட்டே இருக்கார். தயாங் வந்துட்டு லியா கூடயும் ஜாக்கி கூடயும் நல்லா மோஜ் ஆகிட்டாரு, விளாடிட்டே இருக்கார். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தயாங் வந்துட்டு உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் என்ன தயாங் இவ்வளோ சிம்பிளாக ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க? ஆமாம், உனக்கு என்ன கிராண்டாக பண்ணணும்? கிராண்டாக பண்ண வேண்டாம், ஒரு ரிங்கு கொடுத்துருக்கலாம், எல்லா என்கேஜ்மெண்ட்டையும் பார்த்து நான் அப்படி தான் ஆசைப்பட்டேன் ரிங்கு கொடுப்பாங்கன்னு. அதெல்லாம் சும்மாடி, ரிங்கு கொடுத்துருக்கலாம் தயாங் நீங்கள் அப்படின்ற மாதிரி வயன் வந்து தயாங்கிட்ட கேட்குறாரு. கேட்குறா. அப்போது தயாங் வந்துட்டு, ரிங்கு தானே செல்லம், உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுக்கிறாரு. தயாங் என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பின்னாடி ஒரு பெரிய பலூன் போகுது. அதில் வில் யூ மேரி மீ ஒயன் அப்படின்னு இருக்குது. அவ்வளோதான், உங்களுக்கு சரியான ஹாப்பி ஆகிடுச்சு. என்ன தயாங் பண்ணுற அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தவங்க அங்கேருந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க, ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே வராங்க. ஒருத்தவங்க வந்து உங்கள் ஹெட்டில் அந்த ஒரு இது டக் பண்ணுவாங்களாடா டெய்லு, அந்த டெய்லை டக் பண்ணுறாங்க. டக் பண்ணிவிட்டு வயன் ஹாப்பி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தயாங்க வந்துட்டு வில் யூ மேரி மீ வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்த்தா திடீர்னு நிறையா கூட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே சே எஸ் அப்படின்னு கத்துறாங்க. அப்போ நீங்கள் நினச்சிக்கிறீங்க, டெஃபினெட்லி நான் எஸ் தான் சொல்லுவேன், வேறு என்ன சொல்லுவேன், என்னோடய தயாங் எனக்கே கிடச்சிட்டா மை டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கிட்ட ஹேண்டு நிட்டுறீங்க. தயாங் உங்களுக்கு ரிங் போட்டு விட்றாரு. உங்களுக்கு இதை நினச்சா ரொம்ப அழுகையாக வருது. ஒரு ஹாப்பி டியர்ஸ் உங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகி அது வெளியில் வந்துகிட்டே இருக்குது. தயாங்க்கும் வந்து டியர்ஸ் வருது. அதுக்கப்புறம் தயாங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, தயாங் நான் உன்னை விட 12 இயர்ஸ் சின்ன பொண்ணு, உனக்கு பரவாயில்லையா? உன்னை விட நான் 12 இயர்ஸ் பெரிய பையன், உனக்கு பரவாயில்லையாடி? எனக்கு பரவாயில்ல, நீ இருக்கல, எனக்கு அது போதும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. தயாங்க கட்டி பிடிச்சிக்கிறீங்க. தயாங்க உங்களை கட்டி பிடிச்சி அவருக்கும் ஹாப்பி டியர்ஸ் வருது. 2 பேரும் மாற்றி மாற்றி அழுதுட்ருக்கீங்க. இப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் போகுதுடா. நீங்களும் தயாங்க அவ்வளோ லவ்வபிள் கப்பலாக இருக்கீங்க. இப்போ ட்ரெண்டிங்கே நீங்கள் தான், நீங்களும் தயாங்கும் அப்படி லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சிஎல் ஃபுல்லாக உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, தயாங்கோட ஒய்ஃப் வயன் தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஃபியூ மந்த்ஸ் ஆகுது, நீங்கள் லவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, லவ்வபிள் லைஃபாக போகுது. தயாங் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுவும் இந்தியன் வெட்டிங் பண்ணிக்கிறீங்க. நீங்களும் தயாங்கும் இந்தியன் வெட்டிங் பண்ணிக்கிறீங்க சவுத் கொரியாவில். இந்தியன் வெட்டிங் பண்ணுறீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி சம்மதம் எல்லாம் வாங்கி, கஷ்டப்பட்டு சம்மதம்லாம் வாங்கி நீங்களும் தயாங்க இந்தியன் வெட்டிங் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களை விட 12 இயர்ஸ் பெரிய பையன், எப்படி ஒத்துப்பாங்க? யோசிப்பாங்கல்ல. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் அப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க, கதறீங்க. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ உங்களுக்கும் தயாங்க்கும் வெட்டிங் டே வருது கரெக்டாக. இப்போ தான் வந்து உங்களுக்கு வெட்டிங் நடக்க போகுது. தயாங் மணவரையில் உட்காண்ட்ருக்காரு, வேஷ்டி சட்டை போட்டிருக்காரு, சந்தனம் வச்சுருக்காரு, சந்தனமும் திண்ணீர் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் நெத்தியில் ஒன்று கட்டுவாங்களே, அது கட்டிட்டு உட்காண்ட்ருக்காரு தயாங்கு. நீங்கள் வரீங்க, அழகா ஒரு ரெட் கலர் saree வித் கோல்டன் பார்டர், அப்படி இருக்கீங்க, செம்மையாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் பெரிய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்களும் நெத்தியில் ஒன்று கட்டிட்டு அப்படியே பொறுமையாக வரீங்க. வந்து தயாங்கும் நீங்களும் மாலையை மாற்றிக்கிறீங்க. ஐயர் வந்துட்டு கெட்டி மேளம் அப்படின்னு சொல்கிறாரு. தயாங் அவங்கக்கிட்ட வந்து ஒரு நெத்திலேயே ஃபோர்ஹெட்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தாலி கட்டுறாரு. அவர் வந்து கரெக்டாக தாலி கட்டுறாரு, யாருமே சொல்லித்தரல. எப்படி தயாங்க இவ்வளோ பர்ஃபெக்டாக கட்டுறீங்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது இதெல்லாம் பண்ணணும்னு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. பொண்டாட்டியா, இதெல்லாம் வேறு உங்களுக்கு தெரியுமா?
எனக்கு தெரியும்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்கல. உங்கள் லிப்ஸ்லேயே ஒரு இப்படின்னு ஒரு கேஸ் பண்ணிடுறாங்க. எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. தாலி கட்டி முடிச்சோடனே இப்படி ஒரு பண்ணதால் எல்லாருக்கும் அங்கே ஒரே ஷையாக போகுது. உங்கள் அம்மா தான், என்னடி ஒயன் பண்ணுற? அம்மா நான் என்னம்மா பண்ணேன், அவன் தானம்மா பண்ணான், இன்னும் அவன் இவங்கிற, மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுறி. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருந்துட்டு தயாங்கிட்ட போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த ஸ்டேஜ்லேயே நீங்களும் தயாங்கும் ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஐயர் பார்த்துட்டு, ஏன்ப்பா இதெல்லாம் ரூமில் ஃபஸ்ட் நைட் ரூமில் போய் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. தயாங்க எடுத்து, ஐயரே உங்கள் வேலையை பாருங்கள் ஐயரே அப்படின்னு சொன்னால், என் வேலையை பார்க்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் எந்திரிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த அக்னியெல்லாம் மழை வர சொல்கிறாங்க. இப்படியே போக்குது. உங்களுக்கு ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறாங்க. தயாங்க உங்களுக்கு மெட்டியெல்லாம் போட்டு விடுறாரு. நெத்தியில் வந்து குங்குமம்லாம் வச்சு விட்றாரு. இப்படியே போகுது. அதுக்கப்புறம் இப்போ ஃபைன், அப்படி நீங்களும் தயாங்கும் ஃபஸ்ட் நைட் ரூமில் உட்காண்ட்ருக்கீங்கடா. ஓகேவா? நீங்களும் தயாங்கும் ஃபஸ்ட் நைட் ரூமில் உட்காண்ட்ருக்கீங்க. தயாங்க வந்துட்டு, வயன் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாடி. அவர் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாடி அப்படின்னு கேட்டு உங்கள் ட்ரெஸ் அவர் ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்களும் அவரும் பிளாங்கெட்டுக்கு அடியில் இருக்கீங்க. அப்போது அவருக்கும் உங்களுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்னென்ன நடக்குமோ எல்லாம் நடக்குதுடா. அதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை நான் சொல்லலை, நீங்கள் வந்து நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி போகுது. உங்களுக்கு நைட்டே ஃபுல்லாக என்ஜாயபுளாக போகுது. நீங்களும் தயாங்கும் மார்னிங் எந்திரிக்கிறீங்க. உங்கள் கதவெல்லாம் வந்து தட்டுறாங்க. சம்திங் நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குது, அது எல்லாமே பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் பாஸ் ஆகுது. அப்போ பார்த்தா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரே வாமிட்டிங்காக வந்துகிட்டே இருக்குது. காலையிலேருந்து உங்களால் எதுவுமே சாப்பிட முடியல. தலை வேறு அப்படியே சுற்றிட்டே இருக்குது. அப்போ தயாங்கிட்ட போய், தயாங் எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாகவே இருக்குது தயாங், என்னடி சொல்கிற, ஹாஸ்பிட்டல் போகலாமா? போகலாம் தயாங், என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. போகிறீங்க நீங்களும் தயாங்கும். போய் பார்த்தா டாக்டர் வந்து சொல்கிறாங்க, வயன் யூ ஆர் ப்ரெக்னென்ட், உங்கள் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு, அதை கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணலையா? சாரி டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டரும் வந்து செக் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் ட்ரிப்ளெட்ஸ்க்கு மம்மி, அதாவது ஒரு வயிற்றுக்குள்ளே 3 பாப்பா. உங்களுக்கு அவ்வளோதான் பயம் வந்துடுது. தயாங் என்னடா நீ பண்ணி வச்சுருக்கப்போ, ஒரு வயிற்றுக்குள்ளே 3 பாப்பாடா, நான் என்னடி பண்ண முடியும்? தயாங் எனக்கு பயமாக இருக்குது தயாங், என்ன தயாங் பண்ணுறது? ஒன்றும் ஆகாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரே ஷையாகுது. 3 பாப்பா அப்படின்னு, இதெல்லாம் எப்படி வெளில சொல்ல முடியும்? ஒரு வயிற்றுக்குள்ளே 3 பாப்பான்னு ஒரு மாதிரி சங்கட்டமாக ஷையாக இருக்கும்ல. சரி அப்போ அப்படி வந்துட்டு அவரோட ஹயாங்க்கு ஆரம் ஜின்ஷுகா எல்லாத்துக்கும் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 3 பாப்பா இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் வீட்டுக்கும் இன்ஃபார்ம் எல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இப்படியே பாஸ் ஆகுது. இப்போ ஆஃப்டர் 9 months கழிச்சு உங்களுக்கு டெலிவரி பெயின் வருது. உங்களுக்கு 3 பாப்பா அழகாக பிறக்குறாங்க. வித்தவுட் ஆப்ரேஷன் நீங்கள் வந்து நார்மல் டெலிவரி பண்ணுறீங்க. தயாங்க்கு வந்து நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவர் வந்துட்டு பாப்பாவெல்லாம் வெளில எடுத்தோம், பாப்பாவை பார்க்கல, உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு, டே பாப்பாவை என்கிட்ட தூக்கி காட்டுறியா, இருடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உங்களுக்கிட்ட பாப்பாவை தூக்கி காட்டுறாரு. நீங்கள் அந்த பாப்பாவை பார்த்தோன்னே உங்களுக்கு இவ்வளோ நேரம் இருந்த வலி இப்போ கொஞ்சம் கூட இல்லை. நீங்கள் வந்துட்டு அந்த பாப்பாவை பார்த்தோன்னே, தயாங் பாரு நம்மள மாதிரி இருக்குது, என்ன மாதிரி கண், உன்ன மாதிரி மூக்கு, உன்ன மாதிரி வாய் அப்படி சொல்லிட்டு பாப்பா ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. இன்னும் 2 பாப்பாவை எடுத்து காட்ட சொல்கிறீங்க. அவனும் ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறான். 3 பாப்பாவை பார்த்தோன்னே ரொம்ப குஷியாயிடுது உங்களுக்கு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போது பாப்பாங்க எல்லாத்துக்குமே எத்தனை பாப்பானா 3 பேபிஸாடா, அதில் 2 பாய் 1 கேர்ள்ரா. அவங்க எல்லாத்தையுமே வளர்க்குறீங்க. அவங்களாம் ஐடென்டிக்கல் ட்ரிப்ளெட்ஸ் தான். ஓகேவா? அவங்க 3 பேரையும் வளர்க்குறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இப்போ 1.5 years ஆயிடுச்சு. இப்போது அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. தயாங்கும் அவர் கூட விளாண்டுருக்காங்க அவங்க கூட. பட் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. தயாங்கும் விளையாட்டு காமிச்சிட்டு உங்களை சாப்பாடு விட்ருக்கு, அதாவது அவங்களுக்கு ஊட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது திடீர்னு உங்களுக்கு திருப்பி அப்படியே மயக்கம் வருது, வாமிட் வர சென்சேஷன் ஆகுது. அப்போ நீங்கள் வந்துட்டு, தயாங் எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி இருக்குடா, நேற்றுக்கு சாப்பிட்டது சேரல போலடா. என்னடி சொல்கிற? நல்லா யோசிச்சு சொல்கிறேன், பீரியட்ஸ் தள்ளி போச்சா? ஆமாம் தயாங். வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி உங்களை சுற்ற ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் இருந்துட்டு தயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் இருந்துட்டு சரி கீழே வர்ற வா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு வராரு.
நீங்களும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, பார்த்தா அந்த டாக்டர் சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கு ஒவ்வொரு டைம் பீரியட்ஸ் தள்ளி போயிட்டே இருக்குமாம்மா, அப்போல்லாம் கண்டுபிடிக்க மாட்டியாம்மா நீனு அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்குறாங்க. தயாங்க்கு கோவம் வருது. ஏங்க அதுக்கு தானே கன்ஃபார்ம் பண்ண தானே ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம், நீங்கள் ரொம்ப வாய் பேசிகிட்டு இருக்காங்க, இது என்னன்னு சொல்லுங்கள். சார் இந்த டைம் ட்வின்ஸு சார். ஓ ட்வின்ஸா, ஒய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஃபுல்ஃபில்லிங் மை விஷ், எனக்கு 5 பேபிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல்லே உங்களை தூக்கி சுற்றுறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா தயாங் இது இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. அப்போது வீட்டுக்கு போய் அவங்க அந்த 3 பாப்பாட்டியும் சொல்கிறீங்க, 3 பேர்த்திட்டையும், டே கிம், உனக்கு தம்பி பாப்பாவும் தங்கச்சி பாப்பாவும் 2 பேர் வர போகிறாங்கடா, இவங்க 2 பேர் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் 2 பேரா டாடி, என்னால் இந்த 2 பேரையே சமாளிக்க முடியல, இன்னும் 2 பேர் வந்தாங்கன்னா அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், நீயும் பிரதர் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்ல, நீ தானே ஃபஸ்ட்டு பிரதர், யூ ஆர் எல்டர், ஸோ எல்லாத்தையும் கேர் பண்ணி டேக் கேர் பண்ணிக்கணும், அம்மாவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது, ஓகேவா? ஓகே டாடி அப்படி சொல்கிறாரு. இப்படியே எல்லாம் இப்படியே டேஸ்லாம் பாஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பிறந்த 3 பேர்த்துக்கும் இப்போ 6 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு 2வது பிறந்த அந்த 2 ட்வின்ஸுக்கும் இப்போ வந்து 4.5 இயர்ஸ் ஆகுது. 4.5 இயர்ஸ் ஆகுதுடா. இந்த மாதிரியே இருக்குது. எல்லோரும் வந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க. அப்போ தயாங்கிட்ட கேட்குறீங்க, தயாங் நீ ஹாப்பியா? எனக்கு ரொம்ப ஹாப்பிடி, என் கண்ணு முன்னாடி நான் கேட்ட மாதிரி எனக்கு 5 கிட்ஸ் இருக்குது, என் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் லிப்ஸ்லேயே இதே மாதிரி நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் வயன். தயாங், யூ ஆர் மை டெஸ்டினி தயாங், நீ என்னோட தயாங், என் டெஸ்டினின்னு நீ என்கிட்ட இருக்க, நீ தான் என்னோடய டெஸ்டினி, மை லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்கள் 5 பேபிஸும் க்யூட்டாக வந்து உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எல்லாரையும் ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு என்ஜாயபிள் அண்ட் லவ்வபிள் ஃபேமிலியாக இருக்கீங்க. ஓகேடா, இதுதான் ஹாப்பி என்டிங் அண்ட் டாட்டா பை பை. இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்கள் ஒன் லைன் சொன்னீங்கன்னா நான் அதில் ஸ்டோரி க்ரியேட் பண்ணி போடுவேன்டா. தென் நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை மெர்ஜ் பண்ணி போடுவேன். சரி, டாட்டா பை பை அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்கடா ப்ளீஸ்.